எனக்கு தாலி பிரிச்சு கோக்கலனா நான் எங்கேயாவது தப்பிச்சு ஓட்டிட்டு போறேனா? அதான் பிரபுக்கு வேற கல்யாணம் நடந்துருச்சு. இனி எங்க ஓடுறது? வர்ஷினி, புரிஞ்சுக்க வர்ஷினி, இப்பெல்லாம் பேசாத. எல்லாரும் என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. வர்ஷினி, உன்னை யாரும் ஏமாத்தல. உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை தான் நாங்க எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம். உனக்கு தான் அது புரியல. ஏன்னா எப்பவும் உனக்கு புரியுற ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு கொடுத்தா அதை நீ தப்பாதான் பாப்ப. உன்னை நாங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றதா நீ ஃபீல் பண்ணுவ. ஆனா கடைசியில அதுதான் சரின்னு நீயே ஏத்துப்ப. சேதுதான் உனக்கு சரியான கணவன்னு நீ சீக்கிரமே அதை புரிஞ்சுப்ப. போ, போய் உட்காரு. உட்காருன்னு சொல்ற. போ போ வருஷம். உட்காரு. உட்காரு. தேன்மொழிங்க. தேன் ரெடியா இருக்க ஜானம். தமிழ் கூட்டிட்டு வந்துருவா. நான் சொல்றத கேளு, நீ பயப்படாத. அவனால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. புடி, போய் ஏத்து. வா. போ, அப்படி உட்காரு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாசாதிகே சரண்யே திரம்பியே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்தாங்கம்மா. பிரபு எப்படிப்பட்டவன்னு தேன்மொழிக்கும் தெரியும். தெரிஞ்சும் அவ இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்கானா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு தமிழ். நாம அதை கண்டுபிடிக்கணும் தமிழ். கண்டுபிடிச்சு பிரச்சனையை சரி பண்ணி அவன்றது தேன்மொழியை காப்பாத்துவோம். நீ தைரியமா தூங்கு தமிழ். எதுக்கும் கவலைப்படாத, தூங்கு. நிம்மதியா தூங்கு தமிழ். அக்கா, அக்கா, என்னை காப்பாத்துக்கா.
அக்கா காப்பாத்து. அந்த பிரபு நல்லவனே இல்லக்கா, அவன் ஒரு சைக்கோக்கா. என்ன ரொம்ப சித்திரவதை பண்றான்க்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அக்கா ஏதாவது பண்ணுக்கா, என்னை காப்பாத்துக்கா. அக்கா என்னை காப்பாத்துக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா, என்னை காப்பாத்துக்கா. அக்கா தேடு தேடு தேடு. தமிழ் என்னாச்சு தமிழ்? என்ன தேடு தேடு, ஏதோ ஆபத்துல இருக்கா. என்ன தமிழ்? நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். தமிழ் இரு தமிழ், எங்க போற? இரு தமிழ், தமிழ் இரு தமிழ். அதெல்லாம் எதுவும் இல்ல தமிழ், ஒண்ணும் இல்ல, நீ போய் படுத்து தூங்கு. இல்ல சிவை, தேன் ஏதோ ஆபத்துல இருக்கா. நான் போய் இல்ல, பார்த்துட்டு இல்ல வரேன். தமிழ், நான் சொல்றேன் இல்ல, சிவே. கேளு. சித்தி, காய்கறி மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். காலைல 4:30 மணிக்கே எழுந்துச்சிட்டேன். கிச்சனுக்கு வந்து பார்த்தேன், எல்லாமே எம்டியாகவே இருந்துச்சு. காய்கறி எதுவும் இல்லை. சரி, அதான் கல்யாண பிரச்சனையில் யாரும் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டீங்க இல்லையா? அதான் நானே மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ம், என்னங்க பிடிங்க பிடிங்க, என்ன யோசிக்கிறீங்க? பிடிங்க. ஃபிஷ்ஷு அந்த கவரில் இருக்கு. சரிங்களா? அப்புறம் உங்களை நான் சித்தின்னு கூப்பிடலாம்ல? நான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்கள் எனக்கு அத்தை முறை. இப்போ நான் தேன்மொழியில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சித்தின்னு தான் கூப்பிடணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் மேடம்னே கூப்பிட்றேன். ஓகேவா? ஓகே, சரி. இவன் நிஜமாவே நல்லவனா இல்ல நல்லவனா நடிக்கிறானா? ஒன்னும் புரியலையே. சித்தி, எனக்கு இப்போ வேற ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு. என்னால உங்க பொண்ணுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. நான் வர்ஷினியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பயப்படாதீங்க. என்ன மீனா, இவன் இப்படி பேசுறான்? என்ன பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல? அந்த பிரபுவை நினைச்சாலே ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப குழப்பமாவும் இருக்கு. ரொம்ப நல்ல மாதிரி நடந்துக்கிறான், ஆனா உங்க அப்பா கொண்டுனா துடிக்கிறான். மீனா, தகப்பன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் கண்ணு முன்னாடியே பெத்த தகப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த பிள்ளையா இருந்தாலும் காப்பாத்த ஓடி வர்றது இயல்புதான். அதை வச்சு அவன் முழுசா நல்லவன் கெட்டவங்கிறத முடிவு பண்ண முடியாது. சேது வர்ஷினிய கல்யாணம் பண்ணது நல்லதுதான் மீனா. நீ இப்படி யோசிச்சு பாரு, ஒருவேளை தமிழோட தங்கச்சி, அதான் அந்த தேன்மொழி, பிரபுவை பிளான் பண்ணி கவுத்திருந்தா